அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய், மனோகாரகன் சந்திரன், விஜய வீரிய வெற்றிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த இருவருமே ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, மனோகாரகனும் தைரியகாரகனும் நட்பு தான், பகை கிடையாது. அப்போ இந்த இருவருக்கும் இடையே ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ சந்திரனும் செவ்வாயும் கேந்திர திரிகோணங்களில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகருக்கு தைரியம் இருக்கும், வீரம் இருக்கும், விவேகம் இருக்கும், நினச்ச மாதிரி செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும், சிந்தனை வேகம் அதிகமாக இருக்கும். இதில் செவ்வாய் சந்திரன்லாம் நல்ல வலுவாக இருந்துட்டாங்கன்னா அதோடைய பவரே வேறு. இப்போது 6-8 இருக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஜாதகர் நினச்ச மாதிரி செயல்படுத்த முடியாது. ஒரு சோம்பல் தன்மை வரும், மந்தத்தன்மை வரும். எந்த காரியத்தை எடுத்தாலும் லேட்டாக செய்கிறது, இந்த தாமதம் குணம் இதெல்லாம் இருக்கும். பொதுவாக எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதுக்கு தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை வேணும். செவ்வாயும் சந்திரன் 6-8 இருந்தால் மனதில் அந்த வேகம் இருக்காது, ஒரு தைரியம் பிறக்காது. அப்போ என்ன ஆகும், எந்த காரியம் செஞ்சாலும் சரியான ரிசல்ட் கிடைக்காது. அப்போது உங்கள் ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாய் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகத்தில் செவ்வாய் நேசம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சந்திர நீசம். இருவருமே தங்களுடைய ஆட்சி வீடுகளில் மாறி நீசமடைகிறாங்க. அப்போ இருவரும் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தைரியமும் வீரமும் விவேகமும் மன துணிச்சல் இருந்துட்டால் எந்த தொழிலில் எந்த சூழல் இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இருவரும் நட்பாக இருந்தாலுமே கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் ஒரு பலனும், 6-8 இருந்தால் ஒரு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சந்திரன் செவ்வாய் செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாதகருக்கு வீடு மனை அமைகிறதே பெரிய கேள்விக்குறியாயிடும். மனைக்காரகன் செவ்வாய், சந்திரன் மனோகாரகன். அப்போது இந்த இருவருக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு இல்லை என்றால், ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் வீடு மனை இதெல்லாம் ஜாதகருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். முதல்ல மனுஷனாக இருந்தால் எந்த ஒரு செயலுக்கும் துணிச்சல் வேணும் சார். இதை செஞ்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற கட்ஸ் வேணும். செவ்வாய் சந்திரன் 6-8 இருந்தால் மனதில் அந்த துணிவு இருக்காது. அப்போது எந்த காரியம் செஞ்சாலும் போதிய ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சந்திரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் பாதிக்கப்படாமல் இருந்தால் ஜாதகருடைய செயல்பாடுகள் அவருக்கே திருப்திகரமாக இருக்கும், நினச்சதை செய்ய முடியும், வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்கும். அப்போ இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். மற்றபடி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. பொதுவான பலன்களை பொதுவாகவே கேளுங்கள், உங்கள் சுய ஜாதகத்தில் செய்து ஆய்வுபடுத்த வேண்டாம். நன்றி, வணக்கம்.